அனைவருக்கும் வணக்கம். நான் கற்பகம் ராஜேஷ். வெல்கம் டு மை பாட்காஸ்ட் த வாய்ஸ் ஆஃப் வாயாடி கற்பகம். இது நானா வச்ச பேர் இல்ல, தானா வந்த பேரு. நம்ம அறிவுக்கு எல்லாம் தெரியும். எது நல்லது, எது கெட்டது, எது வேணும், எது வேண்டாம், எது தப்பு, எது சரி, எது செய்யணும், எது செய்யக்கூடாது. இது எல்லாமே நம்ம அறிவுக்கு தெரியும். ஆனா மனசுன்னு ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா? அதுதான் மேட்ரே. எவ்வளோ ஒரு மோட்டிவேஷனல் வீடியோஸ் பார்த்து, வாழ்க்கை தத்துவங்கள் அந்த மாரி ஒரு ஸ்லைட்ஸ் பார்த்தாலோ, இல்ல நெறைய புக்ஸ் படிச்சு, கேட்டு, என்னதான் எவ்வளோ விஷயங்கள் கத்துக்கிட்டு நம்மளோட அறிவ நம்ம எவ்வளோ டெவலப் பண்ணாலுமே, அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு, அத வந்து நம்ம அறிவுலருந்து மனசுக்கு கொண்டு போனா தான் அத இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். உதாரணத்துக்கு எல்லாருமே ஃபேஸ் பண்ற ஒரு விஷயம். நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுவும் கடந்து போகும். கஷ்டம் வந்தா புலம்பக்கூடாது. அடுத்து நம்ம அதுலருந்து எப்படி மேல வர்றதுன்னு பார்த்து முன்னேறணும் அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா நம்ம மனசார அத வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோமா? ஆட்டோமேட்டிக்கா கஷ்டம்னு வந்துட்டா புலம்பதான் செய்றோம். எத்தன பேர் புலம்பாம இருக்கோம் சொல்லுங்க? ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தாலும் புலம்புவோம். அதுக்கப்புறம் சரி இதெல்லாம் என்ன இது தாண்டிருவோம் அப்படின்னு நெனச்சாலுமே, திருப்பி மனசு அந்த ஆரம்பிச்ச இடத்துக்கே போய் நிக்கும். கண்டிப்பா நம்ம என்ன பண்றோம்? புலம்பிட்டு தான் இருக்கோம். புலம்பி ஒண்ணுமே ஆகப் போறதில்ல அப்படின்னு அறிவு சொன்னாலும், அந்த மனசு என்ன பண்ணுது? புலம்பிக்கிட்டே தான் இருக்கும். அத பத்தி ஒரு செகண்ட் தாட் லைன் நம்ம என்ன வேலை செஞ்சாலும், மைண்ட்ல வந்து அது செகண்ட் தாட்டா ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அதனால எந்த விஷயத்தையும் நம்ம படிச்சு நம்ம அறிவ நம்ம வளர்த்துக்கிறோம்னா, அதுக்கப்புறம் அத மனசுல நம்ம பதிய வச்சு அத நடைமுறைப்படுத்தினா தான் நம்ம அறிவு வளர்ந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ரெட் கார்ட் தியரின்னு ஒண்ணு இருக்கு. இப்ப வந்து நம்ம கிட்ட சொல்றாங்க. இது மாரி நீங்க வந்து இன்னையிலருந்து நாளைக்கு வரைக்கும் இந்த டைம்க்குள்ள எவ்வளோ ரெட் கார் பார்க்குறீங்க அப்படின்னு வந்து சொல்லுங்க. அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே நம்ம பார்க்கணும்னு சொல்லி நமக்கு ஃபிக்ஸ் ஆயிடும். ஆனா அத வந்து நம்ம ஜஸ்ட் லைக் தட்டா என்ன பண்ணுவோம்? பார்க்க மாட்டோம். தெரியல 5ஆ 6ஆன்னு தெரியல, 7ஆ 8ஆன்னு தெரியல அப்படின்னு சொல்லி விட்டுருவோம். ஆனா அடுத்த நாள் சொல்றாங்க. நீங்க வந்து இன்னையிலருந்து நாளைக்குள்ள இவ்வளோ நாளைக்குள்ள எத்தன ரெட் கார் பார்த்துட்டு வரீங்களோ, ஒரு காருக்கு ரூ. 100 பரிசு. அப்படி இல்லன்னா ஏதோ கிஃப்ட் கூப்பன் குடுக்குறோம். கார் நம்பர் அந்த அடிப்படையில உங்களுக்கு பரிசு வழங்குறோம்னு சொல்ட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவோம்? போற வர தெரு, பக்கத்து தெரு, அந்த ரோடு, இந்த ரோடு எல்லாம் பார்த்து நம்மளால மேக்ஸிமம் எவ்வளோ வந்து நம்ம ரீச் பண்ண முடியுமோ, அவ்ளோ ரெட் கார் வந்து நம்ம கண்டுபிடிச்சு, இத பார்த்தோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து போய் ரிப்போர்ட் பண்ணுவோம். இது எதனால? அந்த விஷயத்த நம்ம மனசுக்கு கொண்டு வரோம். அதனால நமக்கு வந்து ஒரு ஆதாயம் இருக்கு. நமக்கு வந்து பரிசு கிடைக்குது. அதனால இத நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்றதுனால, அத வந்து அதுல ஒரு இன்டென்ஷன் எடுத்து நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம செய்றோம். நீங்களே கவனிச்சு பாருங்களேன். நம்ம எல்லாம் நெறைய வேலை செய்றோம் ஒரு நாள்ல. அந்த வேலையில நம்ம மனசார செய்ற வேலைக்கு ஒரு தனி மதிப்பு இருக்கும். அதுக்கு ஒரு தனி ஒரு அவுட்புட் கிடைக்கும். நம்ம படிக்கிற படிப்பாகட்டும், நம்ம நெறைய பேர் நெறைய வேலையில இருப்போம். அந்த செய்ற நம்ம வேலையாகட்டும், இல்ல வீட்டு வேலையாகட்டும், இல்ல சமையல் ஆகட்டும், இல்ல ஏதாவது கேம்ஸ்ல இருப்போம். எந்த ஒரு விஷயமுமே நம்ம மனசால நம்ம இத செய்றோம், இது நமக்கு புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி புடிச்ச ஒரு விஷயம் செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், அதோட ரிசல்ட் வந்து கண்டிப்பா நல்ல லெவல்ல அவுட்புட் கிடைக்கும். ஆனா இந்த மனசு வந்து என்ன பண்ணும்னா, அறிவு சொல்ற விஷயத்த அவ்ளோ சீக்கிரமா வந்து அடாப்ட் பண்ணவே பண்ணாது. ஏன்னா நம்ம மனசு வந்து நெறைய விஷயங்கள வந்து எதிர்பார்க்கும். ஒரு கம்ஃபோர்ட் ஜோன்ல இருக்கணும். சேஃப் ஜோனா இருக்கணும். இதால நமக்கு எந்த பாதிப்பும் வந்துறக்கூடாது. அ இதால ஒரு கஷ்டம் வந்துறக்கூடாது. அந்த மாதிரிலாம் பார்க்கும். கொஞ்சம் ஈகோ இருக்கும். கொஞ்சம் பார்ஷியாலிட்டி பார்க்கும். இவங்க தானே, அவங்க தானே, இந்த விஷயம் தானே, இந்த வேலை தானே அப்படின்ற மாரி ஒரு பார்ஷியாலிட்டி வரும். ஈகோ வரும். ஒரு இல்ல இது நீங்க ஈகோன்னு வச்சுக்கோங்க. ஆனா இது எனக்கு வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட். நான் இப்படிதான் இருப்பேன். அப்படின்ற மாரி நெறைய விஷயங்கள் வந்து மனசுக்குள்ள வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். கயாமியா, கயாமியான்னு ஓடிக்கிட்டு தான் இருக்கும். ஆனா அதெல்லாம் சமப்படுத்தி, நம்ம அறிவுக்கும், மனசுக்கும் இடையில கனெக்ஷன் கரெக்ட்டா இருந்தா, வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். வாரம் வாரம் இந்த வாயாடியோட பாசிட்டிவ் டேக் அவேவ கலெக்ட் பண்ண மறந்துறாதீங்க.